அடுத்த பிரவலூரில் வங்கி ஒன்றில் பணிபுரிந்து வரும் சித்ரா என்பவர் தமது தாய் தந்தை வாங்கிய 7 லட்சம் ரூபாய் கடனுக்காக மதுரையைச் சேர்ந்த கந்துவட்டி கும்பல் தன்னை கடத்திச் சென்று மிரட்டியதாக மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். அவரது புகார் தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். என்னோட பேர் சித்ரா. நான் இங்க பெரவலூர் பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் என்னோட நேட்டிவ் மதுரை. இங்க 1 year ஒரு 10 months நான் ஜாப் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஹாஸ்டல்ல தங்கி. எங்க அப்பா அம்மா எங்க அப்பா நேட்டிவ் எல்லாமே மதுரை தான். அம்மா அப்பாட்ட இந்த மாதிரி கடன் வாங்கியிருந்ததா சொல்லி என்னை தேடி கடந்த வாரம் ஒருத்தவங்க வந்திருந்தப்ப நான் தெரியல அப்படின்னு சொல்லும் போது அவங்க என்கிட்ட சொன்னாங்க, கொடுத்துருந்தோம் வாங்கியிருந்தோன்ற மாதிரி சொன்னாங்க. சொல்லிட்டு அவங்க அப்போ என்கிட்ட சொன்னும் போது 15 லட்சத்துக்கு மேலே சொன்னாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 20 லட்சத்துக்கிட்ட சொன்னாங்க. அப்போ நீ என் கூட வா, எங்க கூட வந்தாதான் உங்க அப்பா அம்மா வெளியில வருவாங்க, அவங்க வந்தோடனே உங்களை விட்டுறோம் அப்படின்னு சொல்லி கம்பல் பண்ணாங்க. இல்லைன்னா உள்ள போய் ஆஃபீஸ்ல சொல்லி அசிங்கப்படுத்துவோம், உன் வேலையை காலி பண்ணிடுவோம், எங்களுக்கு எல்லா பக்கமும் அழுகமா சொல்லி மிரட்டினாங்க ரொம்ப. அதனால வேற வழி இல்லாம அந்த நேரத்துல அந்த சூழ்நிலையின் காரணமா நான் நிர்பந்தமா அவங்களோட போக வேண்டியது ஆயிடுச்சு. என்னை கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு போயிட்டாங்க. போன பிறகு எங்க அப்பா அம்மா வர சொன்னனால அவங்க வந்துட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே என்ன அவங்களே திரும்ப நான் இருக்கிற இடத்துல விட்டுட்டு போயிட்டாங்க. அதிகமா வட்டி போட்டு வாங்கின காசுக்கும் ரொம்ப அதிகமா வட்டி போட்டு 2 மடங்கா வட்டி போட்டு கந்து வட்டியில அந்த மாதிரி ரொம்ப என் குடும்பத்தை ஒரு 5 வருஷமா ரொம்ப தொல்லை பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 2.5 லட்சம் 3 லட்சம் வரைக்குமே நாங்க வட்டியாவே கொடுத்துருக்கோம். ஆனா அது எதுவுமே இல்லைன்னு சொல்றாங்க. பத்தாவதுக்கு எங்க மேல வேற பொய்யா புகார் கொடுத்துருக்காங்க. நிறைய தகவல் பொய்யா அக்யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால நான் இன்னைக்கு எஸ்பி ஆஃபீஸ் எனக்கு அன்னைக்கு நடந்த அநீதிக்கும் எங்க வீட்டுல இந்த மாதிரி கந்துவட்டி பிரச்சனையெல்லாம் மாட்டிட்டு தவிக்கிறதுக்கும் ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்கறதுக்காக எஸ்பி ஆஃபீஸ்க்கு வந்திருக்கேன். காவல்துறை தகுந்த நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்குறேன். அதை வாங்கியிருந்தவங்க கொடுத்தவங்க தான் மனோன்மணி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பேர். அவங்களும் அவங்களோட தாயாரும் வந்திருந்தாங்க. பின்னாடி அவங்க வந்த பிறகுதான் அவங்க யாரு என்னன்னு எனக்கு தெரிய வந்தது. வந்தபோது எனக்கு யாருன்னு தெரியல, டக்குன்னு அடையாளம் தெரியல. அதுக்கப்புறம் தான் தெரிய வந்தது. எவ்வளவு நல்ல காசு கொடுக்கணும் இல்ல, அது எங்க வீட்ல இருந்து மறுநாள் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. கொடுத்த இடத்துல சரியா ஆக்ஷன் எடுக்கல. அவங்க கொஞ்சம் ஒருதலை பட்சமா நடந்துக்கிட்டாங்க. சரியா கூப்பிட்டு விசாரிக்கல. என்னை கூட்டிட்டு போனதை பத்தியோ எங்க அப்பா அம்மாவை கூப்பிட்டு வச்சு அடிச்சிருக்காங்க. அதை பத்தி எதுவுமே விசாரிக்காம காசை பத்தி தான் மெயினா பேசியிருக்காங்க. அவங்க சைடு ஆள்பலம் அதெல்லாம் இருக்கிறதுனால எங்க சைடு இன்னும் அது வரைக்கும் நியாயம் கிடைக்கல. அவங்க இப்போ 13.25 லட்சம் கேட்குறாங்க. வாங்கியிருந்தது 7 லட்சம் தான். இப்போ வரைக்கும் 2.5 லட்சம் வரைக்கும் நாங்கள் வட்டியே கொடுத்துட்டோம். அப்பாவோட சம்பளம் தம்பியோட சம்பளம் எல்லாம் 2.5 லட்சம் வரைக்கும் கொடுத்துட்டோம். இன்னும் கொடுக்க வேண்டியன்னு பார்த்தா ஒரு 4 லட்சம் தான் கொடுக்க வேண்டி இருக்கு. ஆனால் அவங்க 13.25 லட்சம் பொய்யா கேட்குறாங்க. கொடுத்த வருஷமும் 2020. ஆனால் அவங்க தப்பா வருஷம் எல்லாமே மாற்றி மாற்றி சொல்லி ஃபால்ஸ் அக்யூசேஷன் எங்கள் மேலே திரும்ப கொடுத்துருக்காங்க. அதனால நான் காவல்துறையை பார்த்து கடத்தின விஷயம் எப்படி பார்க்குறீங்க? இந்த மாதிரி விஷயங்கள் அதுதான் அந்த நேரத்தில் நானும் என்னோட கணவர் வேற வெளிநாட்டில் இருக்காங்க. நான் இங்கே தனியாக இருக்கேன். என்னோட நம்பரை ட்ரேஸ் பண்ணி வந்ததா சொன்னாங்க. இந்த மாதிரி தனியாக இருக்கிற இடத்துல ஒரு பாதுகாப்பு இல்லாத மாதிரி உணர்ந்தேன். என் ஆஃபீஸில் சொல்லியிருந்தா மேபி என்னை ரெஸ்கியூ பண்ண வாய்ப்பு இருந்தது. நான் அந்த சூழ்நிலையை எப்படி ஹேண்டில் பண்ணன்னு தெரியாமல் அவங்களோட மிரட்டலுக்கு பயந்து வேற வழி இல்லாமல் அவங்களோட போயிட்டேன். இப்போ அது நடந்ததுலேருந்தே ஒரு வாரமாக ரொம்ப ஒரு மன உளைச்சலாக தான் இருக்குது. சரியாக சாப்பிட முடியல, ஒன்றுமே பண்ண முடியல. அதனால இப்போ எனக்காக எமர்ஜென்சி லீவுக்காக என் ஹஸ்பண்டும் அவங்களும் ரொம்ப சஃபர் ஆகிட்டு இருக்காங்க. தனியாக இருக்கிறது ஒரு சேஃப்டி இல்லாமல் தான் இருக்குது எனக்கு. அதனால தான் நான் இன்னைக்கு பார்த்து என்னோட பாதுகாப்புக்காக கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு சொல்லி வந்திருக்கேன். சித்ரா. ஏற்கனவே என்னோட தம்பி போயிட்டு மதுரையில் புதூர்ன்ற ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்துருக்காங்க. அது சரியாக இன்னும் எதுவும் நடவடிக்கை முறையாக எடுக்கலை.